நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? மக்கள் மட்டும் நம்ம விஜய் அண்ணா பக்கம் இல்ல, இயற்கையே நம்ம விஜய் அண்ணா பக்கம் தான் இருந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயற்கையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? தொடர்ந்து 2 நாட்களாகவே கர்நாடகா, கேரளால ரொம்ப கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள் வெள்ளக்காடாக மாறி இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில கர்நாடகாவில் இருக்கிற கபினி டேமுக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. நான் நேத்தே சொல்லியிருப்பேன், இந்த கபினி டேம்ல 96% அளவுக்கு தண்ணீர் வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ இன்னும் நீர்வரத்து அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த நீரை அப்படியே நம்ம தேக்கி வச்சிருந்தோம்னா கூடிய சீக்கிரம் டேம் நிரம்பி ஊரே வந்து வெள்ளக்காடாக மாறிடும். அதனால அந்த தண்ணீரை ரிலீஸ் பண்றதா ஒரே வழி அப்படின்னு சொல்லி கபினி டேம்ல அந்த தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 கன அடி வீதம் அந்த தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க. இன்னும் திறந்து விடுற அந்த அளவு வந்து அதிகமாகும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இப்போ கர்நாடகால காவேரி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. KRS டேம்லயும் பாத்தீங்கன்னா இப்போ தண்ணீர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த தண்ணீரும் வந்து திறந்து விட்டுருவாங்க. டிஎம்கேவோட ஆட்சியில சேலம்ல நடந்த ஒரு பெரிய முறைகேட்டை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி கடந்த 5 வருஷத்துல 172 கோடி மோசடி பண்ணியிருக்காங்க. இந்த 172 கோடி அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஒரு வருஷத்துக்கு 34,000 கோடி கிட்ட வருவாய் இழப்பு வந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு தண்ணீர் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட 8,000 கமர்ஷியல் பில்டிங்க்கு லஞ்சம் வாங்கிட்டு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன முறைகேடு அப்படின்னா, கமர்ஷியல் பில்டிங்க்கு தண்ணி வாட்டர் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் தண்ணி எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த வீட்டுக்கு வாட்டர் சார்ஜஸ் வந்து தனி, இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸில் தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கமர்ஷியல் கனெக்ஷனுக்கான ரேட்டை வசூலிக்காம வீட்டு கனெக்ஷனுக்கான ரேட்டை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. இதனால் ஒரு வருஷத்துக்கு 34,000 கோடி கிட்ட நம்ம கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 34னா 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 172 கோடி கிட்ட வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக இப்போ கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சேலத்திலேயே இவ்வளோனா இன்னும் நிறைய ஊர்களில் என்ன மாதிரி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. கூடிய சீக்கிரம் அது எல்லாத்தையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடந்த 2 நாளாக தலைமறைவாக இருந்தார் இல்லையா செந்தில் பாலாஜி, அவருக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. முன்ஜாமீன் வாங்கிட்டு இன்னைக்கு கெத்தா வெளியே வந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி, ஏன்னா முன்ஜாமீன் வாங்கினதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியத்தில் தலைவர் வந்து இப்போ கெத்தா ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சைன் போட வந்திருக்காரு. டிவிஏசி வந்து ரைடு பண்ணாங்க இல்லையா, டாஸ்மார்க்கில் சில முறைகேடு நடந்திருக்கு, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு எங்கே நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் உஷாராகி தலைமறைவாயிட்டாரு. 2 நாளாக வந்து ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சைன் போடவே வரல. தொடர்ந்து அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்க முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2 நாட்களாக வந்து அந்த முன்ஜாமீன் கிடைக்காம அது ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. கோர்ட்லேருந்து தர முடியாது அப்படின்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக அவர் முன்ஜாமீன் வாங்கிட்டாரு. முன்ஜாமீன் வாங்கினதுக்கப்புறம் இன்னைக்கு கெத்தா வெளியே வந்து சைன் போட்டிருக்காரு. நம்ம விஜய் அண்ணா முன்னாடியே சொல்லியிருந்தாரு, தொடவும் விட மாட்டேன், தொட்டவனி சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் இந்த செந்தில் பாலாஜி அவர் சிறைக்கு போவாருன்னு தான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னொரு நல்ல செய்தியும் வந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் டெவல்யூஷன் மூலமா நம்ம தமிழ்நாட்டுக்கு 4,466 கோடி ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 28 ஸ்டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஃபண்டு மூலமா நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், எஜுகேஷனுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கு, ஹெல்த் கேரை டெவலப் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடந்த ஆட்சியில் பல வருஷமாவும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி பல கட்சிகள் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க. பல கட்சிகள் கிட்டையும் இந்த ஊர் மக்கள் வந்து எங்க ஊருக்கு பேருந்து சேவை வேணும் அப்படின்னு பல முறை கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்தாங்களா அப்படின்னா இல்ல. நம்ம சிஎம் விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுமே எந்தெந்த ஊர்ல பேருந்து சேவை எல்லாம் வந்து இல்லையோ அந்த ஊருக்கு உடனடியாக வந்து பேருந்து சேவை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்மளே நிறைய வீடியோஸ்ல நிறைய ஊர்களுக்கு இப்பதான் புதுசா பேருந்து சேவை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ ஈரோடு மாவட்டத்தில் தூரிக்குட்டாய், ரமணமேடு, பீக்கிரிபாளையம் பகுதியில் இருக்கிற மக்களோட நீண்ட நாள் கனவு அந்த ஊருக்கு பேருந்து சேவை வேணும் அப்படிங்கிறதா. ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை உடனடியாக வந்து இப்போ பூர்த்தி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு இப்போ பேருந்து சேவையும் கிடைச்சிருக்கு. இதனால அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்க வேலைக்கு போறதுக்கும் வெளியே போயிட்டு வரதுக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போறதுக்கும் இந்த பேருந்து சேவை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறதுனால சிஎம் விஜய் அண்ணாக்கு நன்றி தெரிவித்து வீடியோ எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக கொளத்தூரில் இந்த இவிஎம் மிஷினை ரீசெக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் மக்கள் மீது வந்து குறை சொன்னாங்க. அடுத்தது இப்போ இவிஎம் மிஷின் மேலே குறை சொல்லி அது திரும்ப காசெல்லாம் கட்டி ரீசெக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரீசெக்கில் சில முறைகேடு நடந்திருக்கிறதா இப்போ டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருமே வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. கடந்த 2-3 நாளாக செக் பண்ணாங்க இல்லையா, 2-3 நாளாக செக் பண்ணதில் இவிஎம் மிஷினில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே மொத்தம் 7 நாள் செக் பண்ணுவாங்க, இன்னும் 4 நாள் இருக்கு. ஸோ இன்னைக்கும் வந்து அந்த இவிஎம் மிஷினை செக் பண்ணியிருக்காங்க. என்னடா எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்றாங்களே, இப்போ ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்மளை வந்து திரும்ப கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்களே. இப்போ ஏதாவது நம்மளே வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விடணும் அப்படின்னு 30% இவிஎம் மிஷினில் முறைகேடு நடந்திருக்கிறதா ஒரு புதுசாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா,
செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓட்டு வந்து கரெக்டாக விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 500 ஓட்டுலேருந்து 1500 ஓட்டு வரைக்குமே வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு 412 ஓட்டு கிட்ட வந்து கரெக்டாக விழுந்திருக்கு. 413வது ஓட்டு போடும்போது அந்த லைட்டு எரியல. அந்த லைட்டு எரியாததுனால அது ஒரு பிரச்சனையாக வந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவிஎம் மிஷினில் அந்த சீலெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு சீல் தான் வச்சுருக்காங்க. நான் எப்படி 2 சீல் வைக்கணும், அது என்ன ஒரே ஒரு சீல் வச்சுருக்காங்க, இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு அந்த பிரச்சனையை வந்து இப்போ பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்லிப்பு வரும் இல்லையா, நம்ம கரெக்டாக தான் அழுத்தியிருக்கோம் அப்படின்னு, அது வந்து ஏதோ ஒரு 2 மிஷினில் அந்த ஸ்லிப்பு வந்து ப்ராப்பராக வரலையா. அப்பாடா உடனே நமக்கு ஒரு ஆயுதம் கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, 412 கிட்ட கரெக்டாக தான் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் லைட் எரியல, அது வந்து சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக தான் இருக்கும், அதை நாங்கள் சரி பண்ணிடுறோம், சரி பண்ணிவிட்டு திரும்ப கூட வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க, எல்லாமே கரெக்டாக தான் கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா, நாங்கள் வேறு மிஷினை கூட நாங்கள் உங்களுக்கு தரோம், அதில் கூட வந்து ஓட்டு போட்டு பாருங்கள், அந்த வேறு மிஷின் தரேன்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து நீங்களே செலக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கூட செலக்ட் பண்ணல, ஒரு 10 மிஷின் உங்ககிட்ட கொண்டு வந்து வச்சிடறோம், உங்களுக்கு அதில் எந்த மிஷின் வேணுமோ அதை கூட நீங்களே எடுத்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான், அந்த ஃபால்ட்டை சரி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ஓட்டிங் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இந்த ஸ்லிப்பு வரல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, என்னதான் ஸ்லிப்பு வரலனாலுமே அந்த ஸ்லிப்பு எதுக்காக அப்படின்னா, நம்ம கரெக்டாக தான் அமுக்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான், வந்து ஒரு ரீசெக் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்லிப்பே. அந்த ஸ்லிப்பு வரல அப்படின்னா கூட அந்த ப்ரெஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் கரெக்டாக தான் வந்து கவுண்ட் ஆகிருக்கும், அதை கூட நாங்கள் வந்து எடுத்து அந்த டேட்டாவை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது, இதில் வந்து ஒரு முறைகேடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கேல இருக்கவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சோசியல் மீடியாலெல்லாம் பார்த்தேன், திரும்ப எங்கள் தாத்தா வராரு, உங்களை கதற விட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான், என்னதான் லைட் எரியலனாலும் உள்ள டேட்டா வந்து கரெக்டாக தானே இருக்கும். நம்ம ஓட்டு போடும்போது லைட்டு தான் எரியல, ஆனால் யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறது அதில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் இல்லையா, அந்த டேட்டா கூட நாங்கள் காட்டுறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இது சின்ன ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான், அதை மட்டும் நாங்கள் சரி பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஓட்டு போட ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் வேணும்னா வந்து ஓட்டு போடுங்க, இல்லையா நாங்களே வந்து ஓட்டு போடுறோம், நாங்கள் ஓட்டு போடுறத ஒரு வீடியோ கேமரா மூலமாக வந்து நாங்கள் லைவாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், ரெக்கார்ட் பண்ணி மிஷினை சரி பண்ணதுக்கப்புறம் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃபைனலாக வீடியோ ஆதாரத்துடன் வந்து சப்மிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு அவங்க அப்படி ஒரு விளக்கம் கொடுக்க, இன்னொரு சைடு நாங்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து கோர்ட்டுக்கு போய் எங்களோட நீதிக்காக வந்து நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு டிஎம்கேலேருந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுக்குதோ அதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு. மொத்தம் ஒரு 7 நாள் நடைபெறும், 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 4 நாள் வந்து நடைபெறும். ஃபைனலாக என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே அந்த இவிஎம் மிஷினில் ஏதாவது கோளாறு இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டில் அவங்க சொல்லட்டும், உண்மையாகவே வந்து பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு. ஒருவேளை ஃபைனல் ரிசல்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டில் வந்து திரும்ப அவங்க ஒரு பக்கம் வந்து இதெல்லாமே ரீசெக் பண்ணுவாங்க. ஸோ இறுதியாக திரும்ப கொளத்தூரில் மட்டும் ரீஎலெக்ஷன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் வந்து ஜட்ஜு கையில் தான் இருக்குது. ஸோ என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கான விஷயங்கள். இதில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் விஜய் வசத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.